இது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்ததுன்னா, நான் என்ன பண்ணினாலும் அங்க இருக்க மாட்டேன். இங்க வெளிய வரும்போது சில பேர் உண்மையாவே வந்து, "அப்பாடா கனி போயிட்டாங்கடா" அப்படின்ற ஒரு ஜோன்ல இருந்ததா யார் நினைக்கிறீங்க? சாண்ட்ரா அண்ட் பார்வதி. சாரி கேட்கும்போது எனக்கு துள்ளி கூட அதுல நம்பிக்கை இல்ல. அவங்க ட்ரூவா கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒன்னா தான் இருக்காங்களா அப்படின்னு டவுட் வருது வந்து கம்ருதினும் பார்வதியும். நான் தம்பியா பாக்குறேங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படிங்க நீங்க தப்பா பேசுவீங்க அப்படின்னு திவாகர் அவர்கள் கூட நீங்க போட்ட சண்டையா இருக்கட்டும். ஸோ அவர் வந்து அப்படி பேசும்போது உண்மையாவே உங்க மைண்ட் செட் எப்படி இருந்து, என்னடா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததா? கண்டிப்பா இருந்தது. இப்படி கூடவா யோசிக்க முடியும்? பார்வதியை வந்து தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவர் திடீர்னு பார்வதிக்கு நல்ல சொத்து இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்கிற ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம இதை தவிர்த்து வேறு பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. உண்மையாவே இப்ப வீட்ல இருக்கவங்க அந்த வீட்ல இருக்க டிசர்விங் இல்ல இந்த பாயிண்ட் ஆஃப் அது ஆப்வியஸுங்க. நான் வெளியில் வரும்போதே நினச்சேன் சாண்ட்ரா தான் நான் அதை நினைப்பேன். புரியுதுங்களா? ப்ரெஷர் பாட்டில் சாண்ட்ரா. அகெயின் சைலண்ட் கில்லராகவும் நான் சாண்ட்ராவை தான் பார்க்குறேன். ஐயோங்க சோம்பேறி பார்வதி தாங்க, ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ஐயோ விக்கல்ஸ்லாம் பிக் பாஸ்னா அப்படி எழுந்து நின்றுவார். பிக் பாஸ் சொன்னால் தலைகீழாக தண்ணி குடிப்பார் மாதிரி ஒரு ஆள். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. குமுதம் வியூஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்ல வந்து பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த நம்ம கனி அக்கான்னு தான் வந்து இப்போ நிறைய பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வணக்கம் கனி அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். உண்மையாவே பிக் பாஸ்ல வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி தான் உங்களோட எவிக்ஷன் இருந்தது. எல்லாருமே சாண்ட்ரா போனா நல்லா இருக்கும்னு டக்குன்னு எடுத்து காட்டும் போது செம ஷாக். நீங்க அது அந்த மொமெண்ட் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்றது அந்த பார்க்க சினாரியோப்பே தெரிஞ்சது. இப்போ எப்படி மனநிலைமை இருக்கு ஆக்சுவலி கனி அவங்களுக்கு? அக்செப்டன்ஸ் தாங்க. எல்லாமே நமக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. இந்த உலகம் நமக்கு யூனிவர்ஸ் சொல்லி கொடுத்தது. அக்செப்ட் பண்ணிக்கலன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஓரளவுக்கு விஷயங்கள் சிங்கின் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். ஆனால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற ஒரு ஃபேஸில் கனி டிசர்விங் இல்லை இந்த ஒரு எவிக்ஷனுக்கு அப்படின்றத நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. கனி அவர்களுக்குமே அந்த ஒரு தாட் இருந்தது அப்படின்றத நீங்கள் வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன மக்கள் கிட்ட இருந்து நான் இன்னும் எதிர்பார்க்கறது அப்படின்றத, நான் இன்னும் என்ன பண்ணியிருக்கணும் வீட்டில் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஒருவேளை நான் இதை பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருந்திருப்பேனோ அப்படின்றது ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க. இப்போது இது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்ததுன்னா, நான் என்ன பண்ணினாலும் அங்கே இருக்க மாட்டேன். அவ்வளோதான். மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்கும். எப்போவுமே வந்து பிக் பாஸ் பார்க்குறப்ப 2-3 கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு சீசனுக்குமே. அன்பை வச்சு விளையாடுறவங்க, அன்பு தான் அப்படின்ற இந்த ஒரு தாட் நிறைய இருக்கும். அர்ச்சனா அவர்கள் கூட அன்பு வச்சு தான் வந்து அந்த ஒரு கேம்லாம் இருக்கும். கனி அவர்களுமே பிக் பாஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபியூ வீக்ஸ் பார்க்கும்போது கிச்சன்லேயே இருக்காங்களே, என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு பிக் பாஸே உங்ககிட்ட வந்து கனி இங்கே இருக்கீங்க அங்கே இருக்கீங்க என்ன ப்ளே பண்ணுறீங்கன்னு கேட்கும் போது கனி அவர்களுக்கு இதுக்கப்புறம் நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்களே, அது வீட்டில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? நான் அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன் இல்லைங்க. கிச்சனில் இருக்கும்போது நம்ம டக்குன்னு சமைக்கிறோம் பண்ணுறோம், அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஒன்று தோணுச்சு. கொஞ்சம் கிச்சன் டீமில் இல்லாமல் வேறு மற்ற விஷயங்கள் நான் ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே நான் உள்ளே போகும்போது நான் ரெடியாகி போனதே ஃபிசிக்கல் டாஸ்க்காக ரெடியாகி போனது தான். அதில் சமைச்சு போட்டுட்டு நம்ம அங்கே இருக்கிற நிறைய வேலைகளை சமைக்கிறது ஒரு வேலை, அதுக்குள்ளே நம்ம போகிறோம். ஆனால் போனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது சமைக்கிறதுன்றது நிறைய நேரத்தை எடுத்துக்கிற ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாமே லேர்னிங் தானேங்க. நான் பிக் பாஸ்குள்ளே போகும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகவே இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு போனேன். தெரிஞ்சு கற்றுக்கிட்டு முன்னேறினா அப்படின்றதான் கொஸ்டின். கண்டிப்பாக கற்றுக்கிட்டு முன்னேறி இருக்கேன். ஸோ நான் எல்லாத்தையும் சரியாக பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். நீங்கள் வெளியே வரும்போது ரொம்ப அழுது எமோஷ்னல் ஆனது 2 பேர். அவங்க வந்து உங்கள் தம்பிக அப்படின்ற அந்த ஒரு பாண்ட் வந்து விக்கல்ஸ் அவரால் இப்போ நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமும் மார்னிங் எழுந்து கனி இல்லை அப்படின்னு கேமரா பார்த்து இது இல்லைங்க அன்ஃபேருங்க அப்படின்ற அந்த ஒரு ஜோனில் தான் இருந்தார் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமும். ஸோ விக்கல்ஸ் அண்ட் வந்து கனி அவர்களோட அந்த பாண்ட் வந்து எப்படி இருந்தது? அது உள்ளேயுமே ரொம்ப பியூரானது தாங்க. நாங்கள் எந்த இடத்துலையுமே எங்களை விட்டு கொடுத்துக்கிட்டதில்ல. ஈவன் வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்து சொன்னேன், எங்கள் வீட்டிலேருந்து வந்து சொல்லும் போதுமே கூட ஓகே நம்ம பேசாமல் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சதே கிடையாது. நம்ம ஒரு 2 பேர்
ஒரு அன்போட ஒருத்தவங்க மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது கேமாக இருக்காது அப்படின்றது எங்களால் ஒத்துக்கவே முடியல. இதை மீறி நாங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அவர் வந்து டாஸ்க்னா மண்டையை உடச்சி ஒன்று யோசிக்கிறாரா, என்டர்டெய்னராக இருக்காரா, நான் வந்து அந்த வீட்டில் வந்து எல்லா கேம்ஸையும் சூப்பராக விளையாடுறேனா, என்னோட இன்புட்ஸ் கொடுக்குறேனா, இப்படி நாங்கள் இருந்தோம். இதை மீறி ஒரு சப்போர்ட்டிவ் ஷோல்டர், ஒரு அக்கா தம்பி, இல்லை எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும், எனக்கு வந்து குழப்பம் இருக்குது. நம்ம வந்து அந்த உலகம் ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகங்க, நமக்கு எதுவுமே தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்டதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருக்கும். அப்போ வந்து என்னடா இது, இப்போ வீட்டில் ஏதாவது ஒன்றுனா நம்ம அம்மா கிட்ட கேட்போம், அப்பாட்ட கேட்போம், நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ பேர் இருப்பாங்க. அங்கே அப்படி ஒரு தோளா விக்கல்ஸ் இருந்தார், அவருக்கு நான் இருந்தேன் அப்படின்றது ரொம்ப அழகான விஷயங்க. எங்களோட அந்த அன்பு, அந்த அக்கா தம்பி அன்புன்றது ரொம்ப ரொம்ப பியூர். அது டச்சுட், அது வெளியில் வந்தும் அதே மாதிரி தொடரணுன்றது என்னோட வேண்டுதல். இன்னொரு பக்கம் சம்மரி விக்கல்ஸ் பேச பேச அவரால் தாங்க முடியல, கதறாரு. அவர் பார்க்கும்போது என்னங்க இந்த மனுஷன் இப்படி அழுகுறாரு அப்படின்ற ஒரு சோனு. அந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்களா? அது பார்த்தேன், அது காட்டினாங்க. அது எப்படி இருந்தது பார்க்கும்போது? அது நான் அங்கேயுமே பார்த்தேன். ஈவன் விக்கல்ஸ் பேசும்போது நான் பின்னாடி நான் விக்கல்ஸ் பேசுறதுக்கு ஆனால் அவன் ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தான். அவன் எப்படின்னா ரொம்ப அழுகவே மாட்டான், ரொம்ப ரொம்ப அழுகாமல் இருக்கிற ஒரு கேரக்டர். அதுக்கு அந்த விஷயம் அவன் அழுகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவன் கடைசியில் அந்த சொன்ன வார்த்தை, நீ பார், நீ தான் வந்து என்னை இப்படி சொல்லுவேன், நீ யார் என்ன அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, அந்த இடம் ஒரு மாதிரி இருந்தது. அவன் எப்படின்னா பாராட்டுக்கு ஏங்குற ஒரு பையன். எல்லாத்தையும் கனி இதை பற்றியா, கனி இதை பற்றியான்னு அதை சொல்லி வந்து காட்டுவான். சின்ன நம்ப மாட்டேங்க, இந்த குட்டி பசங்க விளையாடுவோம்ல, ஒரு கொடையை ஒன்று வச்சுக்குவான், அங்கே பாரு, இங்கே வந்து பாரு, இந்த வழியாக பாரு, இது எப்படி தெரியுதுன்னு. அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனத்தை நான் இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதை தான் நான் சொல்லிட்டு வந்தேன். அந்த குழந்தையோட ஏக்கமாக தான் நான் அந்த அழுகையை பார்க்குறேன். ஆனால் நீங்கள் வெளியே வரும்போது சில பேர் உண்மையாகவே வந்து அப்பாடா கனி போயிட்டாங்கடா அப்படின்ற ஒரு ஜோனில் இருந்ததா யாருன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி சாண்ட்ரா அண்ட் பார்வதிங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்காது. ஸோ அவங்க இப்போது ஒருவேளை பார்வதியோ சாண்ட்ராவோ எவிக்ட் ஆகி போயிருந்தா எனக்கு ஒன்று இருந்திருக்கும்ல, அப்பா போயிட்டாங்கப்பா அப்படின்னு அந்த மனநிலை தான். அது தவறு சொல்ல முடியாதுங்க. ஆனால் சாண்ட்ரா கூட நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக ஃபைட் பண்ணீங்கல்ல, எனக்கு வந்து பார்க்கும்போது ஓகே என்ன நடந்தாலும் எனக்கான ஒரு விஷயத்த நான் கேட்டுட்டே இருப்பேன்டா, அந்த சாரி நீங்கள் நான் எங்கே கேட்கணுமோ அங்கே சாரி நான் கேட்க வைப்பேன் அப்படின்னு அப்படி ஒரு மாசா ஒரு இது இருக்கும். அந்த மொமெண்ட் அங்கே வீக்கெண்டில் நடந்திருக்கும். ஆனால் அந்த சாரி உண்மையாகவே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ சார் விஜய் சேதுபதி சார் அவ்வளோ பேசி உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டு வந்த சாரி, அது உண்மையாகவே கனி அவர்களுக்கு சாண்ட்ரா கேட்ட மன்னிப்பு அப்படின்றது ட்ரூவாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அந்த மொமெண்ட்டில் அவங்க திரும்பி என்கிட்ட சாரி கேட்கும்போது எனக்கு துள்ளி கூட அதில் நம்பிக்கை இல்லை. அவங்க ட்ரூவாக கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓகேங்க அப்படி சொல்லியிருப்பேன். எனக்கு சுத்தமாக. ஆனால் அதுக்கு மேலேயும் அதை பிடிச்சி நோண்டி இவங்க ட்ரூவாக கேட்கல, அது சரியில்லை. ஓகேவா? அந்த இடத்துல அதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே பண்ண முடியும். ஒருத்தவங்க மண்டைக்குள்ளே போய் நம்ம எதையும் செய்ய முடியாது இல்லையா? உண்மையாக கேளுங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, எண்ட் ஆஃப் த டே எனக்கு சாரி வேணும். எல்லாரும் முன்னாடியும் என்னை வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, அதுக்கு சாரி கிடச்சிருச்சுன்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் என்கிட்ட கை பிடிச்சிட்டு சாரி உங்களை தப்பாக நினச்சிட்டேன், நான் புரிஞ்சுக்கலன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நான் நம்பினேன். ஸோ உண்மையாக தான் நான் கொஞ்சம் நம்பிடுவேங்க. ஓகே, எனக்கு அவ்வளோலாம் எனக்கு சந்தேகப்பட வராது. ஓகே சரி, இப்போ உண்மையாக கேட்குறாங்க, உண்மையாக தான் நம்ம தான் அங்கே நினச்சிட்டோம் போல இருக்கு, இவங்க உண்மையாக தான் கேட்டிருக்காங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போது எனக்கு வெளியில் வந்து அவங்க நான் பொய்யா தான் சாரி கேட்டேன்னு ஒன்று சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது வந்து எனக்கு இருந்தது. நிறைய இடங்கள் அவங்க மாறி மாறி பண்ணுவாங்கன்னு தெரியும். இதையும் அப்படி தான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு இருந்தது. ஈவன் கடைசியாக என் கை பிடிச்சிட்டு அவங்க சொல்லும்போது கூட எனக்கு அது உண்மையாக ஃபீல் ஆகலை. அந்த வைப் வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படி சொல்லும்போது வந்துட்டு எனக்கு மனசுக்குள்ளே தோணுது, இது உண்மை. அப்போ என் மனசுக்குள்ளே சேர்ந்து தோணுது, ஐயோ இது உண்மையாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்தேன். அது இல்லைன்னு ஒன்று ப்ரூவ் ஆச்சு, அவ்வளோதான். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து சாண்ட்ரா திவ்யா வந்து ஒரு க்ளோஸாக இருந்தாங்க, உள்ள ஒரு இது இருந்தது. ஆனால் நடுவில் வந்து நிறைய பிரேக் ஆச்சு. உண்மையாகவே அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உள்ளே எப்படி பார்த்தீங்க? ஏன்னா சாண்ட்ரா திவ்யா தான் அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வரும்போது இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு ஒன்றா சேர்ந்து பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பாண்டே பிரிஞ்சுது. ஸோ அந்த 2 பேரோட பாண்ட் உண்மையாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? உள்ளே போயிட்டு அது பாண்டு உண்மையாக இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் பார்க்கும்போது 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. மேபி ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒன்றா இருந்திருக்கும். எந்த இடத்துலையோ சாண்ட்ரா வந்து திவ்யா மேலே சில குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பித்தாங்க. ஏன் திவ்யா மேலே கோவம் வச்சுன்னு உள்ளே கேட்டால் தெரியும். காரணமே இல்லாமல் திடீர்னு கோவப்பட்டாங்க. திவ்யா கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது அவ்வளோதான். ஆனால் திவ்யா உண்மையாகவே அவங்க பின்னாடியே போய் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ எனக்கு தோணுச்சுங்க பார்க்கும்போது. இந்த பொண்ணு நானாக இருந்தால் அப்படி பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் திவ்யா இடத்துல இருந்தேன்னா அவ்வளோ போய் பின்னாடி கேட்டிருப்பேனா, எனக்கு ஒரு சின்ன இது இருக்கும். போதும் நான் கேட்குறேன்,
நீ உள்ளே சேர்க்கலன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ற இடத்துல. ஆனால் இவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க, பரவாயில்ல போகணும்னு. சாண்ட்ரா அந்த இடமே கொடுக்கல. ஈவன் வந்துட்டு கேள்வி கேட்டால் பதில் கூட சொல்லாத மாதிரி இருந்தாங்க. அகெயின் அந்த அந்த விஜய் சேதுபதி சார் சாட்டர்டே எபிசோடுக்கு அப்புறம் டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, டக்குன்னு மாறிட்டாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் அட்லீஸ்ட் திவ்யா கிட்ட ஒரு உண்மை இருந்தது கொஞ்ச நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் இல்லை. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு அப்போது உண்மை இல்லை, அது ஒரு காரணத்துக்காக சேர்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்தது. இது இவங்க 2 பேரை தாண்டி உண்மையாவே பிக் பாஸ் வீட்டில் இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் தான் பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 பேர் யாராக இருப்பாங்க? ஒன்றா தான் இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜியோட ப்ளே பண்ணுறாங்க. ஒன்றா தான் இருக்காங்களா அப்படின்னு டவுட் வருது. வந்து எல்லாரும் கேட்ட மாதிரி கம்ருதீனும் பார்வதியும் என்னடா அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியோட ப்ளே பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. சும்மாவே வேண்ட்டு எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, இதுக்குள்ளே ஸ்ட்ராட்டஜி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கொஸ்டின் வரும்போது எனக்கு கம்ருதீன் மேலே அந்த டவுட் வர மாட்டுது. ஏன்னா அவர் மேலே வேறு சில குற்றச்சாட்டுகள் எனக்கு இருக்குது, அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்க அந்த. ஆனால் கம்ருதீன் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண மாட்டார், இல்லை ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணிக்க மாட்டார். கோவம் வந்தால் கோவம், பாசம் வந்தால் பாசம், திட்டினா திட்டுறது, சேர்ந்தா சேர்றது, அந்த மொமெண்ட்டுக்கு உண்மையாக இருப்பார் அந்த மனுஷன், நான் நம்புகிறேன். ஸோ கம்ருதீன் அந்த மாதிரி கேரக்டர் தான். நீங்கள் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் சில ப்ரோமோஸ் பார்த்தீங்களா? பாருவும் கம்ருதீனும் எப்படி இருந்தாங்க, இப்படி ஏன்டா அடிச்சுக்கிறாங்க, என்னதானா நடக்குது அவங்க 2 பேருக்குள்ள அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ காட்டினாங்க, நான் வெளியில பார்க்கல. இப்போ ஒருத்தர் எனக்கு அது காட்டி அதை பற்றி கொஸ்டின் கேட்டார், அப்போ தான் பார்த்தேன். எனக்கு அதை பார்க்கும்போது கம்ருதீனும் பார்வதியோட அவங்க அங்கே அன்புன்னு ஒரு விஷயம் இல்லாமல் போனால், நட்புன்னு ஒரு விஷயம் இல்லாமல் போனால் கம்ருதீன் என்னவா இருப்பாரோ பார்வதி என்னவா இருப்பாங்களோ அதுவாக இருந்தாங்க. அதுக்கு நடுவில் அவங்களுக்கு 2 பேரை பற்றி தெரிஞ்ச உண்மைகளோட அதுவாக இருந்தாங்க. புரியுதா? அவ்வளோதான். நீங்கள் இவங்க 2 பேரை தாண்டி விக்கல்ஸ் சபரியை தாண்டி உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான தம்பினா எஃப்ஜே நினைக்கிறேன். கண்டிப்பாக. எஸ், எஃப்ஜே வந்து கனி எஃப்ஜே அந்த பாண்டே வந்து நல்லா இருக்கியா இவங்க பாண்ட் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால், இன்னொரு பக்கம் அதை வந்து தப்பாக பேசுறதுக்கும் ஒரு சைடு இருந்தது. வீட்டுக்குள்ளேயே வந்து சில பேர் அதை வந்து பண்ணாங்க. நீங்கள் அதுக்கு ஸ்டாண்ட் ஃபார் பண்ணீங்க, நான் தம்பியாக பார்க்குறேங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படிங்க நீங்கள் தப்பாக பேசுவீங்க அப்படின்னு திவாகர் அவங்களுக்கு கூட நீங்கள் போட்ட சண்டையாக இருக்கட்டும். ஸோ அவர் வந்து அப்படி பேசும்போது உண்மையாகவே உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்து, என்னடா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததா? கண்டிப்பாக இருந்தது. இப்படி கூடவா யோசிக்க முடியும்? அப்புறம் திவாகர் இப்படி தான் யோசிப்பார் அப்படின்ற ஒரு மனநிலை. அவர் சில விஷயங்கள் பண்ணுறது, சில பேர்கிட்ட பேசுறது, சில ரிலேஷன்ஷிப்பை பேசுறது. அவர் ஈவன் பார்வதியை வந்து தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவர் திடீர்னு பார்வதிக்கு நல்ல சொத்து இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்கிற ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம இதை தவிர்த்து வேறு பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அது தவறு, அவரோட அந்த மனநிலை தவறுன்னு நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். எங்கே ஷாக்கிங்னா, இது வெளியிலையும் இப்படி ஒரு மாதிரி இது மாதிரி பேசுவாங்கன்றது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் என்னங்க அப்படி இருக்கிற உள்ள ஒருத்தர் இருக்காருன்னா அந்த அவரோட பிம்பங்கள் நிறைய வெளியிலையும் இருக்கும் தானே. அவரை போலவே நிறைய ஒருத்தர் மட்டும் இருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி மனநிலை அந்த மாதிரி பார்க்குறவங்க இருக்க தானே செய்வாங்க. பல திவாகர் வெளியே இருக்க தானேங்க செய்வாங்க, அது ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஆனால் அவங்க எல்லாரும் உணரணும், இது இந்த மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணி விட்டுட்டு போகிறதுனால குறிப்பிட்டவங்களுக்கு, நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோ அவங்களையோ என்ன பண்ணுறீங்க அப்படின்றது ஒன்று அட்லீஸ்ட் அவங்க உணரணும்னு நான் நினைக்கிறேன். அது எவ்வளோ தவறு, எவ்வளோ அநியாயம் அப்படின்னு உணரணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. இதை தாண்டி வந்து கனி அவர்கள் இப்போ வெளியே வந்துட்டாங்க, ஷீ இஸ் நாட் டிசர்விங் ஃபார் திஸ் எவிக்ஷன் அப்படின்றப்ப உண்மையாகவே இப்போ வீட்டில் இருக்கவங்க அந்த வீட்டில் இருக்க டிசர்விங் இல்லை இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அப்படின்னு நினைக்கிற பர்சன் யார்? அது ஸோ ஆப்வியஸுங்க. நான் வெளியில் வரும்போதே நினச்சேன் சாண்ட்ரா தான் நான் அது நினைப்பேன். புரியுதுங்களா? அவங்க வந்து எந்த வகையிலையுமே திரும்பியும் அதான் சொல்கிறேன். எனக்கு அவங்கள பிடிக்கலன்றது மீறி கேம்லேயே நான் பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு மாதிரி ஒரு மேனிப்புலேட்டிவாக ஒரு நடிக்கிறாங்க, வீக்கெண்டுக்காக நடிக்கிறாங்க, பார்க்குறவங்களுக்காக நடிக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்தால் நடிக்கிறாங்க, பின்னாடி அவங்க யூஸ் பண்ணுற விஷயம் பேசுகிற விஷயங்கள்லாம் உள்ளே இருந்தப்போ எனக்கு இருந்த எண்ணத்தை விட இப்போ பல மடங்கு ஆயிடுச்சு நான் கேள்விப்படுற விஷயங்களால். இப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா அந்த வீட்டில், இப்படி கூட இப்போது அடுத்தடுத்த லெவலுக்கு இவ்வளோ தூரம் போவாங்க இப்படி ஒருத்தவங்கன்னா அது ராங் எக்ஸாம்பிள் இல்லை. அந்த மாதிரி தான் நான் அவங்கள பார்க்குறேன். ஸோ பார்வதி வந்து இந்த சீசனோட ஸ்டார் பிளேயர், அந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும் போது பாரு கிட்ட வந்து கனி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிட்டராக வந்து இருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க வீட்டில்? நான் பயங்கர காம்படிட்டராக தாங்க இருந்தேன். அவங்க என்ன பேசுனாங்க, அவங்களோட விஷயங்களை உடச்சி விடுறதாகட்டும், அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறதாகட்டும், அவங்க எந்த இடத்துக்கு வராங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அந்த விஷயங்களில் இது அப்படி கிடையாது இது இப்படின்னு சொல்கிறதாகட்டும், அதெல்லாம் நான் கரெக்டாக நின்று இருக்கேன், பேசியிருக்கேன். அவங்க சரின்னு காட்ட முயற்சி பண்ண இடங்களை தப்புன்னு நான் காட்டியிருக்கேன். நான் வந்து
சூப்பராக கரெக்டாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும். அவங்களோட முகத்தை இல்லை அவங்கள தோல் உரிச்சு காட்டின இடங்கள் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே. இங்க வீட்டுக்குள்ள நிறைய தம்பிகள் இருக்காங்கல்ல. ஆனா தங்கையா வந்து ஒரு தங்கச்சியா இந்த வீட்டுக்குள்ள வந்து எனக்கு இருந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? கனி அவர்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த ஒரு ஃபேவரட்டான தங்கச்சினா யாரு? தங்கச்சின்னா வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக அது ரம்யா தான். ஒரு நல்ல பாண்டு ஒன்றா இருந்தோம். கடைசியில் சில காரணங்களால் அது உடஞ்சி போச்சு. அவங்களோட அது நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. நான் எப்போவுமே அதான் சொல்கிறேன். யாரையும் நான் இழுத்து பிடிச்சி எதுவும் பண்ண முடியாது. அது அப்படியே இருந்திருக்கலான்னு நான் இடையில கூட சொல்லியிருப்பேன். இது அப்படியே இருந்திருக்கலாம் அப்படின்னு. அது இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. அவ்வளோதான். சில டேக் சொல்றேன் இப்போ நான். அந்த டேகுக்கு ஏத்த ஆள் உள்ள யாரா இருப்பாங்க அப்படின்றத மட்டும். கலக்கு மூட்டியா யார் இருக்கா பிக் பாஸ் வீட்ல? கலக்க மூட்டியா? நான் சொன்னது தான். கலக்க மூட்டின்னு சொல்ல முடியாது. சும்மா அப்படி கொளுத்தி போட்டு அப்படி போயிடுவாரு. அது வந்து நம்ம வினோத் சார். அவர் நிறைய செய்வார் அந்த வேலையை. ஓகே. விஷ பாட்டில்னா யார்? விஷ பாட்டில் சாண்ட்ரா. சாண்ட்ரா. ஆனா சில மீம் பார்க்கும்போது கனி தாங்க ஒரு கன்னிங் கேம் விளையாடுறாங்க. அது உண்மையான விஷ பாட்டில் கனி அப்படின்ற மாதிரிலாம் நான் சில மீம்ஸ் பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா அதெல்லாம்? நான் அதான் பார்க்கலங்க. ரொம்ப வெகு சிலது அதுவும் இந்த மாதிரி இப்போ வந்ததுக்கப்புறம் வர விஷயங்கள் நான் இன்னும் அதுக்குள்ளெல்லாம் நான் போகவே இல்லை. அதுக்குள்ளே எனக்கு போகிறதுக்கு நான் ரெடியாகவே இல்லை. புரியுதா? இப்போ நீங்கள் அந்த மாதிரி சில சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கேட்குறீங்க. ஏங்க நான் ஒருத்தவங்களை விஷ பாட்டில்னு சொல்கிறேன்னா என்னையும் யாரோ விஷ பாட்டில்னு சொல்லலாம். அதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான்லாம் விஷ பாட்டில் அவங்க கருத்துக்குள்ளே போய் நான் மாற்ற முடியாதுங்க. அது அவங்க கருத்து. சொல்லிட்டு போட்டோம். சைலண்ட் கில்லர் நெகட்டிவாக தான் கேட்பீங்களா? நல்ல பேர்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நல்லதாகவும் சொல்லலாம். ஏன் இந்த கேமை பற்றி மட்டும் கருத்து வைக்கிறீங்க? ஏன் இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு? சொல்லுங்க. சைலண்ட் கில்லரா யார் இருந்தாங்க? சைலண்ட் கில்லர் யாருங்க? சைலண்ட் கில்லர் அகெயின் சைலண்ட் கில்லராகவும் நான் சாண்ட்ராவை தான் பார்க்குறேன். பிகாஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு வெளிப்படையாக காட்டி சண்டை போட மாட்டாங்க. லைட்டாக பக்கத்தில் மூட்டி விடுறது அந்த மாதிரி பண்ணியே அவங்க போயிட்டுருப்பாங்க. ஓகே. ஜாக் ஃப்ரூட் வெளியே பார்க்க வந்து ஷீ இஸ் வெரி ரக்கர்ட் இது மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ளே பார்க்க வந்து குழந்தைடா உள்ள ரொம்ப ஸ்வீட்ரா அவங்க அப்படின்னா யாரு? அரோரா சொல்லலாம். குழந்தை அது உண்மையிலேயே. அந்த வெளியில் கேள்வி கேட்கறது, அது பண்ண எல்லாம் சொல்கிறதா இருந்தால் கூட செம்ம குழந்தை அரோரா. ஓகே. சோம்பேறி யாரு வீட்டுக்குள்ள? ஐயோங்க சோம்பேறி பார்வதி தாங்க. ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ஐயோ ஒன்றும் பண்ண மாட்டாங்கங்க. சோம்பேறி நம்பர் 1. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் பிக் பாஸ் ஹவுஸ் ஃபார் கனி? எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு விக்ரம். எங்களோட பாண்டு தான் பயங்கரம். நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். உலக விஷயம் உள்ளே நடக்கிறது அது விக்ரம். ஓகே. உள்ள ஒரு ஃபன் என்டர்டைனர் இவர் இல்லைன்னா வீடு கலகலன்னு இருக்காதுன்னா அது யாரா? வினோத் சாருங்க. அவர் வேற லெவல் காமெடி. அவர் கவுண்டர் சூப்பராக இருக்கும் நிஜமாவே. எங்களுக்கு வெளியே பார்க்கும்போது அது தக்கா வந்து ஒரு மாதிரி இருக்கு. உள்ள உண்மையாவே வினோத் அவர்களோட அந்த ஸ்வாக் அந்த தக்கா அதெல்லாம் நீங்க உள்ள எப்படி என்ஜாய் பண்ணீங்க? மற்றவங்க எப்படி வேணும் தெரியாதுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். போகும்போது ஒன்று கொளுத்தி போட்டு திடீர்னு கூப்பிட்டு இங்கே பாருங்க அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு போவார். அவர் ரொம்ப எனக்கு காமெடி பண்ணால் பிடிக்கும். காமெடி பண்ணுறவங்கள பிடிக்கும். சிரிக்க வைக்கிறது எவ்வளோ நல்ல விஷயங்க. அது அந்த மனுஷன் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது யதார்த்தமா பண்ணிட்டு போயிடுவார் அவர். ரொம்ப அந்த அவரோட காமெடி சென்ஸ் வேற லெவல். கனி அவர்களுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் மறக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட், இந்த மூமெண்ட்டை நான் எப்போவுமே செரிஷ் பண்ணிகிட்டே இருப்பேன்னா அது என்னவா இருக்கும்? என்கிட்ட பிக் பாஸ் வெளியில் பேசினார்ல, நாங்கள் வெளியில் அந்த சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லு அந்த ஹோல் எபிசோடு வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஆக்சுவலி பிக் பாஸும் கனி அக்காக்கும் தான் வந்து அந்த பாண்டே அழகாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வெளியே வரும்போது கூட என்னை மிஸ் பண்ணிடுங்க, என்னை மறக்காம அப்படி சொல்லும் போது என்ன க்யூட்டாக இருக்குல்ல பார்க்கும்போது. அவரும் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் கனி அவர்கள்கிட்ட போடுற கவுண்டர்ஸ் வந்து ரசிங்கப்படியா இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் அவரை எப்படி பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதான் நான் சொல்றேன்ல, இது இப்போ ஒரு சாமி நம்ம கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இது. வெளியில இருந்து பாக்குறவங்களால எவ்வளோ இதை புரிஞ்சுக்க முடியும்னு தெரியவே தெரியாது. ஈவன் விக்கல்ஸ் கூட சொல்லியிருக்காரு, வெளியில இருந்து என்னடா பிக் பாஸ்னு உருகுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் கனி, நம்ப மாட்டீங்க நீங்க. நான் இதெல்லாம் உள்ள வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து பயங்கரமா நான் கூட கொஞ்சம் பரவாயில்ல. அடிக்கடி அவர் கூட விக்கல்ஸ்லாம் பிக் பாஸ்னா அப்படி எழுந்து நின்றுவார். பிக் பாஸ் சொன்னால் தலைக்கீழா தண்ணி குடிப்பார் மாதிரி ஒரு ஆள். அப்படி அந்த வீடு அது ஒரு பவருங்க. அது ஒரு அழகு தானே. இப்போது கடவுள் இருக்குன்னு நம்புறது ஒரு சூப்பர் விஷயம் இல்லை. அது மாதிரி பிக் பாஸ் நம்புறது வந்து அந்த வீட்டுக்கான அழகான ஒரு அற்புதமான விஷயம் நான் நினைக்கிறேன். நீங்கள் கனி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருந்திருக்கும். பர்சனலாக அது உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். நான் இதுக்காக தான் போகிறேன், அது எனக்கு நடந்தால் ஓகே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நினச்சி போன விஷயம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வரும்போது சாட்டிஸ்ஃபைடாக வந்தீங்களா? கண்டிப்பாக வந்தேங்க. நான் வந்து ரொம்ப பெருசாக
இந்த ஒரு விஷயம் ஒருத்தவங்கள பற்றி சொல்கிறது இவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களோ சொல்கிறதா கருத்துக்களை முன்வைக்கிறதாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு நோ சொல்கிறதாகட்டும், அதெல்லாம் பெருசாக நான் பண்ண மாட்டேன். அதெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சி போனேன், அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இவ்வளோ இவ்வளோ பேரை எதிர்த்து இப்படி பேசியிருப்பேனான்னு தெரிஞ்சால் பேசவே மாட்டேன் நான், புரியுதுங்களா? கண்டிப்பா. அதுக்கான இடமே எனக்கு கிடைச்சது கிடையாது. ரொம்ப வெகு சில இடங்கள்ல ரோட்டில் அப்படி பண்ணியிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்விரான்மெண்ட்டில் மூஞ்சி பார்த்துட்டு தொடர்ந்து மூஞ்சி பார்த்துட்டு இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு இடத்துல எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போகிற ஆள் நான். ஆனால் நான் அந்த மாதிரி இல்லாத ஒரு பர்சனாக உள்ளே இருந்துட்டு வந்ததில் ஐம் ஹாப்பி. எங்களுக்கு சிடபிள்யூசியில் பார்த்த கனியக்காக்கும் உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்க்கும் போதும் ஸ்டார்டிங் ஃபியூ வீக்ஸ் தான் அதே மாதிரி இருந்தாங்க. ஆனால் போக 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 ஹவ் ஷீ ஸ்ட்ராங். அவங்க வந்து என்ன தான் நீங்கள் பாசத்தை வச்சு விளையாடுறீங்க, சமைச்சிட்டே இருக்கீங்க, கேம் விளையாடுறதுல என்டர்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் நிறைய இடங்கள்ல அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகி அவங்களுக்குள்ளே இருக்கிறத ஒன்று அந்த கம்ஃபர்ட் ஜோனை தூக்கி வெளியே போட்டு வந்த மாதிரி இருந்தது. அது ஆக்சுவலி பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. கனி அவங்கள அவ்வளோ ஸ்ட்ராங்காக பார்க்கறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து விக்கல் சொன்ன மாதிரி கனி அவர்களுக்கு இங்கே நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஓவர்வெல்மிங்கான ஒரு ரெஸ்பான்சஸ் இருக்கும்ல, அது பார்க்கும்போது உண்மையாக மனசில் இவ்வளோ ஒரு இது இருக்குது. அது அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியாதுங்க. நிஜமாவே இந்த சர்ரியல் மொமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, நிஜமாவான்னு இந்த செகண்ட் வரைக்கும் மனசு அப்படி கேட்டுக்கிட்டே இருக்குது. அவ்வளோ ஒரு ஒரு நொடிக்கும் நான் யூனிவர்ஸ்க்கும் அந்த மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை தவிர்த்து எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. கண்டிப்பாக இதே ஒரு ஸ்மைலோட இதே ஒரு அந்த ஹாப்பினஸோட கனி அவர்கள் 2026 வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி அந்த இயரும் வந்து ஹாப்பியாக போகணும் அப்படின்றதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ. நன்றி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.